ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம 10 அமேசிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லை, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லார் வீடுகள்லையும் கண்டிப்பாக இது அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் இருக்கும், இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடை, அம்ப்ரெல்லாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 ஃபேக்ட்ஸை வந்து நான் படிச்சுட்டு எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பாரேன் இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அம்ப்ரெல்லாவை வந்து நம்ம ஒரு 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 நார்மல் ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக தான் பார்ப்போம். ஆனால் இதுக்குள்ளே அம்ப்ரெல்லாக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு படிக்கும்போது. அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓகே கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ஒரு ஒரு ஃபேக்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, அம்ப்ரெல்லா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது என்ன கேள்வி? மனுஷங்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் மனுஷங்களில் யார் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்லாம் நமக்கு எதுவுமே கிடையாதுல்ல. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இந்த ஆளுங்க அந்த ஆளுங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி தானே. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லாவை வந்து எல்லாராலையும் வந்து யூஸ் பண்ணிட முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி அரச குடும்பத்தின் ஆளுங்க மட்டும்தான் வந்து அம்ப்ரெல்லா கொடையை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் அப்போ வந்து யூஸ் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அரச குடும்பத்தின் ஆளுங்க மட்டும்தான் வந்து கொடையை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதை வந்து பழங்கால அந்தஸ்தாக வந்து சொல்லப்படுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃபேக்ட் நம்பர் 2, அந்த வேர்ட் அம்ப்ரெல்லா, அந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் மொழியிலேருந்து வந்திருக்கு. லாட்டினில் அது எப்படி சொல்லப்படுதுன்னா அம்ப்ரா, UMBRA. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா ஷேடு, அதாச்சும் நிழல். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அம்ப்ரெல்லாவை மழைக்காக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஸோ அம்ப்ரெல்லா அப்படின்னாலே ரெய்னி டேஸ்க்கு தான் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சில பேர் வெயிலுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம எங்கள் வீட்டிலலாம் கூட பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லாவை வந்து நாங்கள் மழைக்கு யூஸ் பண்ணுறத விட வெயிலுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான், வெயிலுக்கு தான் வந்து அம்ப்ரெல்லா வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதான் சொன்னேன், அம்ப்ரா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஷேடு, அதாவது நிழல். ஸோ வெயிலுக்கு வந்து நிழல் தேவைப்படும் இல்லைங்களா, மழைக்கு நிழல் தேவைப்படாது, வெயிலுக்கு தான் வந்து நிழல் தேவைப்படும். ஸோ இந்த வேர்டு அம்ப்ரெல்லா வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா லாட்டின்லேருந்து. அதில் லாட்டினில் அம்ப்ரெல்லா என்னவா குறிக்கப்படுதுன்னா அம்ப்ரா, UMBRA. அதோட மீனிங் வந்து ஷேடு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன். சரி ஓகே, யார் கொடையை யூஸ் பண்ணணும்? ஆம்பளைங்க யூஸ் பண்ணலாமா இல்லை பொம்பளைங்க யூஸ் பண்ணலாமா கொடையை? இது என்ன கேள்வி, ஸ்டூப்பிடாக இருக்குது அப்படின்னு. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் தான். ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடை பிடிக்கிறது வந்து பெண்மையின் அடையாளம் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்கள் வந்து அதை வந்து பயன்படுத்த தயங்குவாங்களாம் ரொம்ப. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இப்போ சாரீனா பொண்ணுங்க தான் கட்டணும், அது வந்து ஆம்பளைங்க போடுவாங்களா என்ன. ஸோ அந்த மாதிரி கொடைன்னா வந்து பெண்கள் தான் வந்து பிடிக்கணும். இப்போ வந்து கொடையை வந்து ஆண்கள் பிடிச்சிட்டு போனாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கறதுனால அதை வந்து கொடை பிடிக்கிறதுக்கே வந்து தயங்குவாங்களாம். தயங்க மட்டும் மாட்டாங்க, அந்த கொடை பிடிக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்களாம். ஸோ எங்கே நம்மளே வந்து பொண்ணு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. பாருங்க அந்த கொடை, அது எவ்வளோ விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 4, சாமுவேல் ஃபாக்ஸ் அப்படின்றவர் ஸ்டீல் ஒயர் ஃப்ரேம், அதாவது ஸ்டீல் ரிப்ஸ் வந்து அம்ப்ரெல்லாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அம்ப்ரெல்லாவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லைட் வெயிட்டடாகவும் வந்து காமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்ப்ரெல்லா வந்து ரொம்ப வெயிட்டாகவும் ஈஸியாக உடையிற மாதிரியும் வந்து இருந்திருக்கு. ஸோ சாமுவேல் ஃபாக்ஸ் வந்து இந்த ஸ்டீல் ஒயர் ஃப்ரேம் வந்து 1852 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து அம்ப்ரெல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லைட் வெயிட்டடாகவும் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அம்ப்ரெல்லா வந்து சீக்கிரம் உடையாமல் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடிலாம் வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அம்ப்ரெல்லா ரொம்ப பல்கியாகவும் ரொம்ப ஈஸியாக உடஞ்சிடுற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஃபேக்ட் நம்பர் 5, கொடைங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் மழைக்காகவோ இல்லை வெயிலுக்காகவோ மட்டும் இல்லாமல் நிறைய கொடைங்க வந்து திருடங்க கிட்ட வந்து தப்பிக்க ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்தும் வகையில் வந்து ரொம்ப வலிமையாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படி வந்து சொல்கிறாங்க. நிறைய படத்தில் கூட பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ஜமீன்தார் இல்லை, கொஞ்சம் வயசானவங்கலாம் கொடையை வச்சுனே சுற்றிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ டக்குன்னு அதுலேருந்து அந்த ஹேண்டில் உருவும் போது அது வந்து கத்தி வரும். நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம். அதான் சொன்னேன், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அந்த கொடைலாம் வந்து அந்த மாதிரி கூட தயாரிச்சிருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி ஃபார் ரெயின் அண்ட் சன், இந்த மாதிரியும் வந்து நிறைய கொடைங்க வந்து இருந்திருக்கு.
அப்போ மட்டும் இல்லை கைஸ், இப்போவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அம்ப்ரெல்லா வந்து இருக்குது. நான் வந்து நெட்டில் பார்த்தா நிறைய அம்ப்ரெல்லாஸ் வந்து இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து எல்லாத்துக்குமே கடை வந்து இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் முதல்ல இந்த கடை தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு ஒரு கடை இருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லா கடையிலுமே இருக்கும். ஆனால் இந்த கடையில் தான் இது ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருட்டுக்கடை அல்வா எல்லா இடத்துலையும் தான் கிடைக்குது. ஆனால் அங்கே தான் வந்து மெயின் ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பித்தாங்க இருக்கும்ல. அந்த மாதிரி அம்ப்ரெல்லாக்கான ஃபர்ஸ்ட் ஷாப் இது தான். ஓகேங்களா? என்ன ஷாப் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்மித் அண்ட் சன்ஸ். இது எங்கே ஆரம்பித்தாங்கன்னா லண்டனில் 1830. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டில் லண்டனில் இன்னுமே வந்து இருக்குது அப்படின்ற ஒரு சேயிங் வந்து இருக்குது. ஸோ லண்டனுக்கு நான் போனதில்லை. ஸோ நீங்களும் லண்டன் போனீங்கன்னா இது கண்டிப்பாக பாருங்கள். ஜேம்ஸ் ஸ்மித் அண்ட் சன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லாக்காக ஓப்பன் பண்ண முதல் ஷாப். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து 7th ஃபேக்ட்டுக்கு போகலாம். 7th ஃபேக்ட் படிக்கும்போது ஒரு கொடையை வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படி தான் தோணுச்சு. என்னென்னா 1978 வந்து ஒரு ஸ்பை வந்து ஒரு ஸ்பெஷல் அம்ப்ரெல்லாவை யூஸ் பண்ணி ஒரு ஆளை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. யாரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜார்ஜி மார்கவ். GEORGIMARKOV ஜார்ஜி மார்கவ். இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். எதுக்காக அவரை கொலை பண்ணாங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் ஒரு ஸ்பெஷல் அம்ப்ரெல்லாவை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. என்ன அந்த கொடை வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடையோட நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷ குண்டு வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு இருந்திருக்கு. அதை வந்து எதிராளி அந்த ஜார்ஜி மார்கவ் சொன்னல அவரோட உடம்புல வந்து தெரியாமல் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ பாருங்கள் கைஸ், அம்ப்ரெல்லான்னு நம்ம சொல்கிறோம், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 8th ஃபேக்ட். நம்ம ஃப்யூச்சருக்கு போவோமே. என்னென்னா ட்ரோன் அம்ப்ரெல்லா ஒன்று வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துடுச்சா என்னன்னு தெரில, பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்துடும். ட்ரோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கல்யாணம் இதுக்கெலாம் போகும்போது மேலே அந்த ஹெலிகாம் பறக்கும் பாருங்கள், அது பறந்துக்கினே அப்படியே வீடியோ எடுக்குமே, அந்த மாதிரி நம்ம வந்து கொடையை வந்து பிடிச்சிட்டு தான் நடக்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடையை வந்து பிடிக்கவே தேவையில்லை. நீங்கள் எங்கே மூவ் ஆகுறீங்களோ மேலே வந்து உங்களை சேஃப் பண்ணி அது பாட்டு கூட்டிகிட்டு போவோம். அதுதான் வந்து ட்ரோன் அம்ப்ரெல்லா. அது எனக்கு வந்துடுச்சா தெரில, பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ட்ரோன் அம்ப்ரெல்லா வந்து வந்துடுச்சு அப்படின்னா மழையில் தான் வந்து வெளில போகும்போது ஃபோன்லாம் பார்க்காம இருக்கும். ஆனால் ட்ரோன் அம்ப்ரெல்லா வந்துச்சுன்னா நமக்கு நான் கொடையை பிடிக்கிற வேலையை அப்போ கூட ஃபோன் நோண்டிகிட்டே நம்ம வந்து போகலாம். ஸோ ஓகே கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 9th and 10th இன்னும் 2 ஃபேக்ட் தான் இருக்குது. 9th ஃபேக்ட் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது படிக்கும்போது. என்னென்னா பேட் விங்ஸ். பேட் இஸ் நத்திங் பட் வவ்வால் இருக்குல்ல. ஸோ அந்த வவ்வாலோட அந்த ரெக்கையை பார்த்து நம்ம கொடையில் வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து கொடையை வந்து மடிக்கிறோம் பார்த்தீங்களா, மடித்த சின்னதாக வந்து இது பண்ணி நம்ம ஹேண்ட் பேக்கில் எல்லாம் போட்டுப்போம். அந்த பெரிய கொடை இருக்கும் அது வேறு, பட் அந்த நெக்ஸ்ட்டு வந்து கொடையை மடிக்கிற மாதிரி வந்துடுச்சுல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இந்த வவ்வாலோட ரெக்கையை பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சிருக்காங்க. வவ்வாலோட விங்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே மடங்கும்ல, அதை பார்த்து தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கொடையை வந்து நம்ம சின்னதாக சுருக்கி வச்சுக்க வந்து யூஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது வந்து வவ்வாலுடைய ரெக்கை வந்து சுருங்கி விரிகிற அந்த முறையை பார்த்துட்டு நம்ம கொடையில் வந்து இந்த மாதிரி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இல்லை இந்த ஃபேக்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம அந்த பெரிய கொடையே வந்து வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பேராப்ளூ. PARAPLUIE. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட் ஃபார் அம்ப்ரெல்லா. ஃப்ரெஞ்சில் வந்து பேராப்ளூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் த ரெயின். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் 10 ஃபேக்ட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இதில் எந்த ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் பீஜியன்ஸ் பார்த்துருக்கோம், நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபேக்ட் 10 அமேசிங் ஃபேக்ட் வந்து வேணும், எதை பற்றி வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி 10 அமேசிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.